ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். பிஎஸ்சி கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காதா, வெயிட் பண்ணலாமா பண்ணக்கூடாது, ஸோ இந்த மாதிரி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான். லாஸ்ட் இயரை பொறுத்தவரை ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக ஓசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஎம், ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடச்சி இதை பற்றி தான் நம்ம சேனலை பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுனால உங்கள் கட் ஆஃப் ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காதா, நீங்கள் வெயிட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பிஎஸ்சி கிடைக்கலன்னா டிப்ளமோக்கு ட்ரை பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போவுமே வந்து பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்தளவு 195 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச். அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 168.5 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. பிசி கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 198.5 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 173 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. பிசிஎம் கம்யூனிட்டியில் ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 199லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 173.5 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்தளவு 195 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 173.5 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 188லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 167.5 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சி கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 199 அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் டில் 175 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. ஓசி கம்யூனிட்டியை பொறுத்தளவு 198.5 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 176.5. இதே மாதிரி டிப்ளமோ இன் நர்சிங் கோர்சஸில் எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிக்குன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஎஸ்சி கோர்சஸில் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய பிடபிள்யூடி கேட்டகரி, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி, ஸோ இந்த கேட்டகரி பொறுத்தளவு ஸோ உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து மினிமம் ரேஞ்சில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியான கட் ஆஃபில் இருப்பாங்க, பட் வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணியிருந்தாலும் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஸோ இந்த லெவலில் இதுக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு எஸ்சிஏ கேண்டிடேட் 126 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 103.5 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் பிசி கம்யூனிட்டியை பொறுத்தளவு 168 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் டில் 127.5 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் பிசிஎம் கம்யூனிட்டியில் 165 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 162.5. அண்ட் எஸ்சி கம்யூனிட்டியில் ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 164 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 130. அண்ட் எஸ்டி கம்யூனிட்டியில் 137.5. எம்பிசி அண்ட் டிஎன்சியில் ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 163 அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 126.5. இந்த மாதிரி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் பெஸ்ட்டான கோர்சஸ் வந்து இப்போவுமே செலக்ட் பண்ணலாம். பட் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து லோவஸ்ட் லெவலில் இருக்கும்போது, இதை விட கம்மியாக இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணணும். ஸோ செகண்ட் ரவுண்ட் நடக்கும். செகண்ட் ரவுண்டில் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். அதுலேயும் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கட் ஆஃபில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிஎஸ்சி கோர்சஸுக்கு வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த இயரும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், ஸோ நீங்கள் எல்லோரும் பெஸ்ட்டான கோர்சஸ் வந்து இப்போவுமே செலக்ட் பண்ணலாம். ஸோ எந்த கோர்சஸ் படித்து முடிச்சு வேலை கிடைக்கும், ஸோ இதெல்லாம் பெஸ்ட்டான கோர்சஸ். ஸோ இதை பற்றி இப்போவுமே நீங்கள் பிளான் பண்ணி செலக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சாய்ஸ் பில்டிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.